கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதாவது இளம் வயதிலே, சிறு வயதிலே நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா, மன்னிக்கப்படாதா என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 26வது வசனம். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர். இங்க யோபு சொல்லுகிறார், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி இங்க யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா இவர் செய்த சிறு வயதுல, அதாவது அறியாத வயதுல, ஒரு 6 அல்லது 7 வயதுக்கு கீழே உள்ள வயதுல செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாதா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அநேக நேரங்கள் நினைப்போம், ஒருவேளை நம்ம சிறு வயதில் செய்த பாவத்தின் நிமித்தமா பாடுகள் அனுபவிக்கிறோமோ என்னமோங்கக்கூடிய சூழ்நிலை அநேகருக்கு வருவது உண்டு. அநேகர் இதை குறித்து பேசியிருக்க நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் சொல்லுவாங்க, நான் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, பெரிய வயதான நாட்கள்ல செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அந்த நம்பிக்கை நமக்குள்ள உண்டு. ஆனா சிறு வயதுல செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அநேகருக்குள்ள ஒரு சிறு சந்தேகம் அவ்வப்போது வருகிறது உண்டு. இதே போலத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, அவரும் பார்த்தோம்னா இதே போல புலம்புவதை நாம் பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். இங்க தாவீதும் பார்த்தோம்னா என் இளவயதின் பாவங்களையும் மீறுதலையும் நினையாதிரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். தாவீது பத்சேபாள் இடத்துல பாவத்தில் உட்பட்ட போது கூட பார்த்தோம்னா கர்த்தரிடத்துல போய் பாவ அறிக்கை செய்ததை நம்ம தியானிக்கிறோம் 51வது சங்கீதத்துல. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா இவர் என்னுடைய சிறு வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும் அப்படிங்கிற, அப்படின்னா ஆண்டவர் இதை மன்னிக்கலையோங்கிற ஒரு சந்தேகம் இவருக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு தான் நினைக்க முடியும். அநேகர் தங்களுடைய போராட்டங்கள்ல, பாடுகள்ல, நிந்தைகள்ல அநேகர் சோர்ந்து போன நேரங்கள்ல பார்த்தோம்னா, ஒருவேளை என்னுடைய சிறு வயதில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு. நிச்சயமாக நாம் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் மன்னிக்கப்படும். கர்த்தர் அதை மன்னிக்க சித்தமுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆனா நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சிறு பிள்ளைகள் சேட்டை பண்றாங்களா, தப்பு செய்யறாங்களா, தவறா நடக்கிறாங்களா, அவர்களை கண்டித்து வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் பிள்ளைகளை சரியான